கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? அவிச்சி போட்டு வைக்கணும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சேப்பங்கிழங்கு இதை மாதிரி நல்லா கழுவிடணும். மண் இருக்கும், நல்லா அலசிட்டு அதை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அதில் இவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க கரெக்டாக. ஊற்றிட்டு குக்கர் எடுத்து வச்சுருங்க. 2 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். பாருங்க, ஒரு விசில், 2 விசிலில் வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். 2 விசில் போதும். இது மாதிரி 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. சூடாக இருக்குது. எப்படி வெந்துடுச்சுன்னு பாருங்கள். இந்த விரலை வச்சு இப்படி குத்தி பாருங்க, உள்ளே அமுங்கும். அதான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சுடு தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டோமா? இப்போ இதை எடுத்து நம்ம இதை மாதிரி உரிச்சிக்கணும். தோல் பாருங்கள், இதை மாதிரி உரித்து இந்த கிழங்கு எடுத்து வச்சுக்கணும். அதுதான் இதை மாதிரி உரித்து வச்சுக்கணும். இப்போ இதை முழுசாகவும் போடலாம், 2ஆக கட் பண்ணியும் போடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியும் போடலாம். முழுசாலும் போடலாம், 2ஆகவும் கட் பண்ணி போடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அதுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இதை மாதிரி கரைங்க புளியை. இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் இந்த புளி, அதனால் நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்கிறேன் நான். இதை நல்லா இதை மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சி இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், மிளகாய்த்தூள், கடுகு, மஞ்சாத்தூள், இவ்வளோ தான் இந்த குழம்புக்கு. குழம்பு தரித்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி வதங்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக வதக்கி விட்ருங்க தான். கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இது மாதிரி கலக்கிடுங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. அது கொதிக்கட்டும். பாருங்க, கொதிக்குது. இந்த மாதிரி கொதி வரும்போது காய் போடக்கூடாது. இதுவும் நல்லா கொதிக்குதா? இப்போ தான் காய் போடணும். இதை மாதிரி கொதிக்கும் போது தான் காய் போடணும். இந்த காய் எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு வாட்டி கலரி விடுங்க திறந்து. குழம்பு கொதிக்கலை. திருப்பியும் தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்குது. ஆனால் குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் திக்காகணும் குழம்பு. ரொம்ப தண்ணியாக இருக்குது பாருங்கள். தண்ணியாக இருக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், குழம்பு பாருங்கள் திக்காயிடுச்சு. காயும் அதில் நல்லா உரிச்சு, முதல்ல வெள்ளையாக இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி கலராக இருக்குது. காய் நல்லா ஊறிடுச்சு குழம்புல காய். அதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்றலாம்.